அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் ஏற்கனவே குரூப் 4க்கான கட் ஆஃப் வீடியோ கொடுத்துருக்குறோம். அந்த கட் ஆஃப் வீடியோவில் நிறைய பேர் இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களுக்கான கட் ஆஃப் என்ன, இந்த போஸ்ட் குரூப் 4ல் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே டிஎன்பிஎஸ்சி தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்காக மட்டும் அப்ளை பண்ணுறவங்க ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணுங்கள். போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ரெண்டு போஸ்ட்டையும் தவிர்த்து விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ்ட் இதுக்காக அப்ளை பண்ணுறவங்க ஆப்ஷன் பியை செலக்ட் பண்ணுங்கள். ஆல் த போஸ்ட் இது எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருந்தால் ஆப்ஷன் சியை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இஷ்டத்துக்கு இதில் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நார்மலாக ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓவுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். இதில் நம்ம டைப்பிங் முடிச்சிருந்தோம் அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுவோம். ஸ்டெனோ டைப்பிங் முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்டெனோ டைப்பிங்க்கு சேர்த்து அப்ளை பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இது பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனே மாறுபடுது. சரிங்களா? இப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கு +2 முடிச்சிருக்கணும். ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பார்த்திங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதில் மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு இந்த மாதிரியும் இருக்குது. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இதனுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். மினிமம் 21 வயசு, மேக்ஸிமம் 32 வயசு. 1/7/2024 இந்த வயசில் தான் இருக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அது 37 வயசு. அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி முஸ்லீம் இவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. 37 வயசு வரைக்கும் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு +2 முடிச்சிருக்கணும். அந்த +2லையும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி இந்த சப்ஜெக்ட்லாம் கவராக இருக்கணும். அப்படின்னா நம்ம +2ல் பயோமேத்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். மற்ற அக்கௌண்ட்ஸ் குரூப்பு இதெல்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. +2ல் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி இந்த சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகிற மாதிரி நம்ம படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நம்ம எலிஜிபிள். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆர்மி சர்வீஸில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனவங்க, அதாவது லேண்ட் ஃபோர்ஸு. சரிங்களா? அவங்க இந்த மாதிரி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏற்கனவே ஆர்மியில் லேண்டு ஃபோர்ஸ் அந்த செக்ஷனில் வேலை பார்ப்பாங்க. அதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இவங்களுமே +2ல் அந்த சயின்ஸ் குரூப்லாம் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க டிரைவிங் லைசன்ஸ் கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சுருக்கணும். லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இதற்கான லைசன்ஸ் குறைஞ்சது 3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுருக்கணும். ஆட்டோமொபைல் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அந்த ஆர்மி சர்வீஸ் லேண்ட் ஃபோர்ஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் மஸ்ட் ப்ராசஸ் மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்மி சர்வீஸ் லேண்ட் ஃபோர்ஸு இவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் யூத் இதுக்கும் இதே குவாலிஃபிகேஷன் தான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் போஸ்ட்டு ஜாயின் பண்ணும் போதில், அதாவது நம்ம கவுன்சிலிங்லாம் போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணெல்லாம் செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, பார்வை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதுக்கு ரொம்ப முக்கியம். இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலாக இருந்தாங்கன்னா ஹைட் 163 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே போல் மார்பளவு ஜென்ஸுக்கு 79 சென்டிமீட்ரு, 5 சென்டிமீட்டர் விரிவடைந்த நிலையில். அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 74 சென்டிமீட்டர், அவங்களுக்கு அதே போல் 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைபிள் அதாவது எஸ்டி பீப்புளுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஃபீமேலுக்கு
145 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். அதே போல் இந்த கண்ணுக்கு செக்அப் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து இந்த ரைட் ஐ லெஃப்ட் ஐன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய அளவு வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். பார்வை குறைபாடு வந்து இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இந்த சர்டிஃபிகேட்டுக்கான மாடல்லாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபார்மேட் போட்டு அந்தந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணணும். அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்குது. இது எப்படின்னா சென்னையில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது சிவி லிஸ்ட்டு ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 25 கிலோமீட்டர் ஜென்ஸாக இருந்தாங்கன்னா 25 கிலோமீட்டர், ஃபீமேலாக இருந்தாங்கன்னா 16 கிலோமீட்டர். இது வந்து 4 மணி நேரத்தில் நடந்து முடிக்கணும். சரிங்களா? இந்த இதை தான் வந்து இதுக்கு ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்குறாங்க. ஸோ இதுவும் அவங்க வந்து குவாலிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, இந்த நார்மலாக நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓஓ போஸ்ட்டுக்கும் இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போஸ்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆல் த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆல் த போஸ்ட்னா நம்ம வந்து +2 முடிச்சிருக்கணும், பயோமெஸ் அப்படி இல்லைன்னா பியூர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், நமக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓஓ ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். இல்லை நம்ம 10th தான் படிச்சிருக்கிறோம், இல்லை 12th வந்து நம்ம ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருக்கிறோம், இந்த மாதிரிலாம் இருந்தால் இதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ கவுன்சிலிங்லேயும் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்க இந்த கட் ஆஃப் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, இது வந்து நம்ம இப்போ தான் வந்து அரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இது வந்து கடந்த எக்ஸாம் வரைக்கும் அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு வணக்கம் சொல்லிட்டு தனியாக வந்து எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. இப்போ வந்து குரூப் 4 வந்து சேர்த்துருக்குறாங்க. இப்போ நான் சொன்ன காரணம் தான், இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே மாறுபடுறதுனால இதுக்கான கட் ஆஃப் வந்து அரைவ் பண்ணுறது கொஞ்சம் வந்து கடினமாக இருக்குது. அதற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. முடிஞ்ச உடனே இந்த கட் ஆஃப் வீடியோ வந்து நம்முடைய சேனலில் வந்து போடுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.